ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். சண்டே மார்னிங்லேருந்து விளாக் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தி எக் கிரேவி தான் எப்பவுமே பண்ணுவோம். இன்றைக்கி மாவு காலி ஆகிட்டதுனால அரிசி மாவு தான் இருக்குது. அதனால் அதை வச்சு இடியாப்பமும் ஒரு குருமாவும் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் போட்டு ஒரு குருமா பண்ணிவிட்டு ஆஃப்டர்நூன் என்ன பண்ண போகிறோன்றதை நெக்ஸ்ட்டு பார்ப்போம். ஓகேங்களா? இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா தண்ணியை சுட போட்டாச்சு. இதை வந்து தண்ணி கொதித்ததும் இடியாப்பத்துக்கு பிசைஞ்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். காலிஃப்ளவர் ஒன்று, அப்புறமா வந்து ஒரு கேரட்டு, 3 பீன்ஸு, 2 தக்காளிலாம் இருக்குது. இதெல்லாம் போட்டு ஒரு வெஜ்ஜு குருமா மாதிரி பண்ணிவிட்டு, குருமா கிடையாது ஆக்சுவலாக வெஜ்ஜு கிரேவி மாதிரி பண்ணிவிட்டு, தேங்காயெல்லாம் கிடையாது, தேங்காயும் இல்லை, எல்லாமே வாங்கிட்டு வரணும். ஸோ அதனால் இப்போ இருக்கிறத வச்சு என்ன பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ வந்து ஒருத்தி எழுந்ததுமே கேட்க போகிறா, இடியாப்பம்மா தேங்காய் பால் இல்லையா அப்படின்ட்டுன்னு. அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா பாயிலிங் கன்சிஸ்டன்சி, நல்லா கொதிக்கிற கன்சிஸ்டன்சி வந்துச்சு. இப்போ வந்து எடுத்து இதை கலக்கி இது உள்ளே வந்து ஊற்றி பிசைஞ்சு வச்சுருவோம் மாவை ஃபஸ்ட்டு. தண்ணி வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. ஏன்னா ஒரு அரிசி ஒரு வாட்டமாக இருக்கும். இது அப்படியே கொஞ்ச நேரம் ஆறட்டும். டைம் ஆயிடுச்சு, சீக்கிரமா வந்து ஒரு குருமா என்ன பண்றது, நம்ம இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் வந்து அரிஞ்சு முதல்ல என்ன பண்ண போறோம், நான் குக்கர்ல வந்து வேக வச்சிருக்கேன். எல்லாத்தையும் வேக வைக்கிற நேரத்துல வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். குக்கர்ல வந்து ஒரு 2 விசில் விட்டோம்னா போதும். இது வந்து டக்குன்னு வந்து 2 விசில் கூட அதை அப்படியே இதை போட்டு கலக்கி சப்ஜி வந்து இறக்கிட வேண்டியதான். நான் இப்போ வந்து ஒயிட் குருமா பண்றேன்னா இல்லைன்னா வந்து மிளகாத்தூள் போட்டு குருமா பண்றேனான்றது எனக்கு இன்னுமே டிசைட் பண்ணவே இல்லை. வந்து எனக்கு தேங்காய் கடிச்சிச்சுன்னா தேங்காய் இன்னும் வாங்கிட்டு வரல, தேங்காய் வாங்கிட்டு வரணும். தேங்காய் வாங்கிட்டு வந்துட்டா ஒயிட் குருமா பண்ணிடுவேன். இடியாப்பத்துக்கு சூப்பரா இருக்கும். இப்படி இல்லைன்னா வெறும் மிளகாத்தூள் போட்டு அப்படியே ஒரு கிரேவி மாதிரி வச்சுதான் இருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த காயை கட் பண்ணி, எதுவா இருந்தாலும் சரி காயை கட் பண்ணி முதல்ல வேக போட்டுருவோம். கடைக்கு போறதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் என்ன பண்றேன் சொல்லுங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் கேரட் பீன்ஸ் அரிஞ்சிட்டேன். குக்கர் ஆல்ரெடி வச்சுட்டேன் நான். இதுல என்ன பண்ணுவோம், ஒரே ஒரு அரை ஸ்பூன் வந்து எண்ணெயை ஊத்திக்குவோம். போதாது, தண்ணி ஊத்தி லைட்டா வேகதானே எடுத்து போறோம் நம்ம. அதனால ஃபர்ஸ்ட் கேரட் பீன்ஸ் வந்து இதுல போட்டுறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காலிஃபிளவர் வந்து உப்பு போட்டு சுட தண்ணி ஊத்தி கொதிக்க வச்சு வச்சிருக்கேன். இதையும் வந்து இதையும் வந்து எடுத்து நல்ல தண்ணியில ஒரு முறை வாஷ் பண்ணலாம். அதை சுட தண்ணி ஊத்திட்டு நல்ல தண்ணியில ஒரு முறை வாஷ் பண்ணிட்டு இந்த காயை வந்து இதுல போட்டுருவோம். அவ்வளவுதான். அடுத்தது உருளைக்கிழங்கு கட் பண்றேன். நெக்ஸ்ட் உருளைக்கிழங்கு, ஒரு பெரிய உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் போட்டுடலாம். லாஸ்டா வந்து ஒரு அரை கை பட்டாணி இதே போட்டு அந்த எண்ணெய் இருக்குல்ல அதனால சும்மா ஒரு சாட்டை பண்ணிட்டு அப்படியே தண்ணி ஊத்தி வேக வச்சுருவோம். இந்த காயை தண்ணி சும்மா கொஞ்சம் தான் போதும். அவ்வளவுதான். ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்தி இருக்கேன். இப்போ இது கூடவே வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கிறேன் நான். குக்கர் மூடியை போட்டு மூடி ஒரு 2 விசில் வர வரைக்கும் விட்டுருவோம். இதை தூக்கி இந்த ஸ்டவ்ல போட்டுட்டு அதில் வந்து கடாயை வச்சுருவோம். நான் இன்னும் காஃபி குடிக்கவே இல்லை, டைம் ஆகிடுச்சு. கடாயை காஞ்சிடுச்சு. இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா ஃபாஸ்ட்டில் வச்சிட்டேன். இப்போது இதுக்கு வந்து கடுகு போட்டுட்டு ஜீரகம் வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுட்டேன். அப்புறமா கடைசியாக கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். இது பொரிஞ்சு வரட்டும். கடுகு ஜீரகம் பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதில் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 4 பல்லு பூண்டு வந்து நசுக்கி வச்சுட்டு அதை போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாங்க. குக்கர் வந்து ஒரு 3 விசிலுக்கு மேலே வந்துடுச்சு. நான் நிறுத்திடாது, காய் வெந்துட்டு இருக்கோம். 2 பழுத்த பச்சை மிளகாய் வந்து இருக்குது, அதை வந்து நான் சேர்த்துக்கிறது இல்லை. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு, போதும். இதில் என்ன பண்ணுவோம், 2 தக்காளி அரைச்சி வச்சிருக்கேன், இதை ஆட் பண்ணிடுவோம். தக்காளி வதங்கினதுமே நம்ம மசாலாலாம் போட்டுக்கலாம். தக்காளி வதங்கிடுச்சு பாருங்க.
ஒரு 30 செகண்ட்ஸ் தான் ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தேன். அரைச்சி ஊற்றுறதால சீக்கிரமாகவே நம்மளுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலா ஒன்று ஒன்றா போட்டுடலாம் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லோ பண்ணிட்டே இப்போது. நெக்ஸ்ட் வந்து கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன், தனியா பொடி 1 டீஸ்பூன். நெக்ஸ்ட்டு அப்புறம் ஜீரக பொடி வந்து ஒரு 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன். இது அவ்வளோதான். இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லைட்டாக தண்ணியை ஊற்றி விட்டுருவோம். தண்ணியை ஊற்றி இந்த மசாலாவை கொஞ்சம் வேக விடுவோம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா குக்கர் வந்து விசில் அடங்கி நம்மளுக்கு வெஜிடபிள்ஸ் வந்து எடுத்து போட்டுக்கலாம். இதில் இதுக்கு மட்டும் தேவையான உப்பு ஒரு 3/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம காய் வேக வைக்கும் போதும் போட்டிருக்கோம், அதனால் பார்த்துக்கிட்டு கடைசியாக கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து இந்த மசாலாலாம் தண்ணி ஊற்றி கொதி வந்துடுச்சு பாருங்கள். எனக்கு விசில் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்க வெஜிடபிள்ஸை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். முட்டை போட்டால் முட்டை குழம்பு. ஆமாம், அவ்வளோதான். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆயிருக்கும்? மேக்ஸிமம் 10 மினிட்ஸ் தான் ஆயிருக்கு வந்து ஆக்சுவலாக. பார்த்தீங்களா, அவ்வளோதான். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் 15 மினிட்ஸில் வந்து நம்மளுக்கு ரெடியாக ஆகிடும். இப்போது அடுத்தது வந்து நம்ம இடியாப்பத்தை பிழிஞ்சிட வேண்டியது தான். சூப்பரான ஒரு சப்ஜி ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் வந்து கொதிக்கிட்ட. இது வந்து அந்த 5 நிமிஷம் பார்த்தீங்கன்னா அந்த இடியாப்பம் வேக வைக்கிற டைமிங் தான். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சு விட்டுட்டு, உப்புலாம் கரெக்டாக இருக்குது, காரம் மட்டும் தெரியுது. லைட்டாக லெமனை பிழிஞ்சு விட்டுட்டு நம்ம கொத்தமல்லி வந்து தூவி இறக்கிட வேண்டியது தான். அவ்வளோதான். இது சப்பாத்திக்கு ஆக்சுவலாக பிளான் பண்ணேன். கோதுமை மாவு இல்லாததுனால கடைசியாக சப்பாத்தி வந்து இடியாப்பமாக வந்து முடிஞ்சிடுச்சு. இதை எடுத்து வச்சுட்டு இட்லி பாத்திரத்தை வச்சுருவோம் இடியாப்பத்துக்கு. இதை காட்டுங்க. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இடியாப்பம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ஆஃப்டர்நூன் லஞ்சு லீவ் விட்டுட்டோம். வீட்டில் எதுவுமே செய்யலை. ஏன்னா அம்மாக்கு வந்து கை உடம்பு சரியில்லை. உடம்பு சரியில்லை இல்லை, அம்மாவுக்கு எடிட் பண்ணி கை வலிக்குதான். அதனால் வந்து இன்னைக்கு ஒரு நாள் ஃப்ரீயாக விட்டாச்சு. நாங்கள் ஆனால் லஞ்சுக்கு நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா பிரியாணி சாப்பிட போகிறோம். பிரியாணி வாங்கிட்டு வந்துட்டோம். ஆக்சுவலாக நான் வீட்டில் செய்யலாம் பார்த்து தான் பிளான் பண்ணிட்டு இருந்தோம். ரொம்ப ஹெவியாக போயிடும்ட்டு மார்னிங் மட்டும் தான் ஷூட் பண்ணேன். அதுக்கப்புறம் இடியாப்பம் வர பிரிஞ்ச பாருங்க, சரியான வலி அதிகமாகிடுச்சு. இன்னும் எடிட்டிங் ஒர்க் வேற இருந்தா சரி, அது முடிச்சுட்டு அப்புறமா சமைக்க ஆரம்பிக்கலாமேன்னு முடிக்க உட்காந்தா இன்னும் பெயின் அதிகமாயிடுச்சு. ஸோ எல்லாரும் எனக்கு வந்து இன்னைக்கு நீங்க வந்து லீவ் எடுத்துக்கோங்க. வந்து மார்னிங் போனாங்க, போல நான் தான் எல்லாத்தையும் எடுத்துறேன். ஆமா, இப்ப வரைக்கும் போல. ஏன்னா அவங்களுக்கு வந்து தலை வந்து என்ன பண்ணாங்க, ஷூ எல்லாம் துவைச்சிட்டு அவங்களுக்கு தலை கசக்கி விட்டு திருப்பி இன்னும் அதிகமாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பெயின். உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சுதான் சொல்லுங்க, ஏன் வந்து பெயின் அதிகமா அதான் ரைட் ஹேண்ட் சைடு தான் எனக்கும் அது மாதிரி ரொம்ப பெயின் அதிகமாயிடுது. டாக்டர் கிட்ட போய் கேட்கணும். பிரிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு வந்து இப்போ இங்க சைதாப்பேட்ல ஒரு ஷாப் தான் வந்து ரொம்ப ஃபேவரட்டா ஆயிடுச்சு. நாங்க ரெகுலரா அங்க தான் வாங்கிட்டு இருக்கோம். போலாம். சூப்பரா இருக்கு. ரெடிமா இருக்க?
இதுக்கு வந்து கமெண்ட்ஸ் கேட்கவே தேவையில்ல. as usual செம்மையா இருக்கும். பீஸ் எத்தனை வச்சிருக்காங்க? இது வந்து ஆக்சுவலா 1 kg பாக்கெட். இது வந்து எத்தனை பீஸ் வச்சிருக்காங்க? 5 1 கணக்குல இந்த 2 என்ன 3 4 5 பீஸ் என்ன 1 kg வந்து வெறும் பீஸே வச்சிருக்காங்க போல. ரைஸ் கம்மியா இருக்குமோ? பத்தாதோ ரைஸ்? ரைஸ் அதிகமா தானே இருக்கு. 5 பீஸ் வச்சிருக்கான். நீங்க ட்ரை பண்ணுங்க. சாப்பிட்டா சாஃப்டா இருக்கா? அப்புறம் கூட வந்து ரைத்தா, அப்புறமா வந்து தயிர் பச்சடி கொடுத்திருக்காங்க. அவ்வளவுதான். இதை வச்சுட்டு ஸ்வீட்லாம் கிடையாது. Guys. எவ்வளவுங்க இது? 180 rupees. half an hour நின்று இந்த லைன்ல அவ்வளவு கூட்டம். ஞாயிற்றுக்கிழமை எங்கிருந்து தான் மக்கள் வராங்க. இந்த வீட்டுல யாருமே பண்ண மாட்டாங்க. ஆமா இப்ப நம்ம மட்டும் பண்ணோமா? நான் இதே மாதிரி தான் எல்லாருமே. எனக்கு இல்ல லாஸ்ட் வீக்ல ஹெவியா தானே பண்ணியிருந்தோம். லாஸ்ட் வீக்லாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க பாத்தீங்களா வீடியோ எவ்வளவு ஹெவியா போச்சு. இந்த வீக் வந்து ரொம்ப கை அதிகமா வலி ஆயிடுச்சு. அந்த ரோட்ல லைனா பிரியாணி கடை தான். எல்லா பிரியாணி கடையிலுமே கியூ நிக்குது. இதோட நாங்க சாப்பிட்டு கண்டினியூ பண்றோம் guys. ஆமா, ஏன்னா சாப்பிட்டுட்டு- உள்ள இறங்காது. ஆமா சாப்பிட்டுட்டு ஈவினிங் vlog ஏதாவது கண்டினியூ பண்ண முடியுதான்னு பாக்குறோம். இல்லைன்னா இதோட முடிஞ்சிடும் வீடியோ வந்து. ஃப்ரெண்ட்ஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி எங்கேயும் போகாதனால இந்த வீடியோவை இதோடவே நாங்கள் முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளான வீடியோ தான். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.